கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2014 வருஷம் ஏப்ரல் மாதம் ஆண்டவர் ஜெஸ்ஸியை எங்கள் கையில் கொடுத்தார். கொடுக்கும்போது ஒரு நல்ல சாட்சியோட நல்ல அழகாக எங்கள் கையில் கொடுத்தார். காலையில் பெயின் வந்தது, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். காலையிலேருந்து ட்ரை பண்ணுறாங்க. திடீர்னு மதியம் ஆகும்போது சொன்னாங்க ஏதோ கொடி சுற்றி இருக்குது, பக்கத்தில் போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. திருப்பி அங்கேருந்து ஸ்கேன் கூட்டிகிட்டு போகிறோம். அவங்க சொன்னதுக்காக எடுத்துகிட்டு வந்தாச்சு. திரும்பவும் இல்லை, கிரிட்டிக்கல் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் மேரி தெளிவாக சொல்லிகிட்டே இருந்தா, ஆண்டவர் சொல்லிட்டாரு இது நார்மல் டெலிவரின்னு சொல்லிட்டாரு, வெயிட் பண்ணுறேன்னு. சாயந்தரம் ஊழியம் இருந்தது, நான் போயிட்டேன். ஊழியத்தில் இருக்கும்போது தான் ஃபோன் வந்தது, நார்மல் டெலிவரி, பிள்ளை பிறந்திருக்கா அப்படின்னு. பிறக்கும்போதும் தாய்க்கோ தகப்பனுக்கோ எந்த கஷ்டம் கொடுக்கல. குறிப்பாக தாய்க்கு சரீரத்தில் எந்த கீறலோ எந்த பலவீனமோ ஒன்றும் இல்லாதபடி தைரியமாக அந்த பிள்ளை எங்கள் கையில் கொடுத்தாரு. கடந்த அக்டோபர் 5ஆம் தேதி காலையில் ஒரு 7:30-8 மணி இருக்கும். திருப்பி ஏசப்பா கேட்டார், அவர் எடுத்துக்கிட்டாரு. எடுக்கும்போதும் சரி, ஒரு சின்ன வலி அந்த பிள்ளைக்கு இல்லாமல் அந்த பிள்ளையை அழகாக எடுத்துக்கிட்டார் அவர். அந்த ஆக்சிடெண்ட், அந்த ஃபோட்டோஸ், அந்த வீடியோலாம் காட்டினாங்க. கார் இல்லை, டயர் ஆக்சில்லாம் உடஞ்சிருக்கு, ஒரு மாதிரி இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே 6 பேர் இருந்தாங்க அந்த காரில். ஆனால் ஏசப்பாக்கு அவ தான் வேணும் கரெக்டாக அப்படின்னு சொன்னதுனால, எந்த இடத்துல இருந்தால் அவ மேலே வருவாளோ, என்ன இம்பேக்ட், கார் செதஞ்சு போச்சு, எல்லாம் போச்சு. ஆனால் என்ன நடந்தா கை கால் உடையாமல் ஒரு மாதிரி ஆகாமல் அந்த ஒரு செகண்டில் எதை செஞ்சால் அந்த பிள்ளை வலி வேதனை இல்லாமல் திருப்பி எப்படி இங்கே வந்தாலோ அதே மாதிரி மேலே வருவாட்ட ஏசப்பா தீர்மானிச்சாரோ அதே காரியம்தான் அன்னைக்கு நடந்தது. காரணம், சனிக்கிழமை காலையில் எங்கேயோ இருந்தாங்க, ஒரு இடத்துல இருந்து வீடியோ கால் பண்ணால் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தாங்க, ஒரு ஸ்ட்ரீம் ஓடக்கிட்ட. நடந்து போகும்போது என்கிட்ட வீடியோ கால் பேசிக்கிட்டே போகிறா. திடீர்னு காலில் ஒரு அட்டை, ஒரு சின்ன அட்டை ஏறிச்சு, இவ்வளோ அட்டை. அதுக்கு துடிக்கிறா. அப்புறம் எல்லாரும் சமாதானப்படுத்துகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு சின்ன அட்டை பூச்சிக்கு அவ்வளோ பண்ணுவா, வலி தாங்க மாட்டா. அதனால ஏசப்பா திருப்பி அவருக்கு எப்போ வேணும்னு அவருக்கு நினச்சாரோ அவர் கரெக்டாக டிசைன் பண்ண. என்கிட்ட எல்லாரும் கேட்டாங்க, எங்கே உட்காந்துருந்தா, எப்படி ஆச்சு, என்ன ஆச்சு? நான் ஒரே பதில் தான் சொன்னேன், அவள் எங்கே உட்காந்தா கரெக்டாக அவள் தேவைப்படுவாளோ அங்கே உட்காந்தா அப்படின்னு. ஸோ பிறக்கும்போதும் எந்த கஷ்டமும் இல்லை, திருப்பி ஏசப்பா அவளை வாங்கிக்கும் போதும் அவளுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இந்த நடுப்பட்ட இந்த ஒரு 11 வருஷத்துலேயும் அவள் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்தா. நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கை. எங்கள் தங்கச்சி சொன்னது போல், அத்தை சொன்னது போல், அவளுக்கு ஞானத்தில், பலத்தில், அறிவில், வேற அவள் நல்ல உடல்லையோ உணவுலையோ எந்த குறையுமே ஏசப்பா அவளுக்கு வைக்கல. நல்லா ட்ரெஸ் பண்ணா. அவளோட சில ஃபோட்டோஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது என்னால் முடியாது அவளுக்கு அந்த மாதிரியெல்லாம் வாங்கி கொடுக்க. ஆனால் அவளுக்கு எது தேவையோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் அவளுக்கு ஒழுங்கு பண்ணி அவளை சுற்றி அவளை நல்லா எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. நல்லா படித்தா, எல்லாம் பண்ண. அந்த 11 வருஷம் அவள் இங்கே பூமியில் அவள் இருக்கணுன்றது ஆண்டவருடைய திட்டம். ஸோ அந்த 11 வருஷம் அவள் இருக்கணும்னா அவளுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாவற்றையும் சிறப்பாக ஆண்டவர் செய்து அந்த நேரம் வரும்போது அவள் எடுத்துக்கிட்டாரு. எல்லாரும் சொன்னாங்க, எப்படி தாங்குறீங்க, இது எப்படி பெரிய இழப்பு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் நான் திரும்ப நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், அது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பலன், கிருபை. நான் அவங்கக்கிட்ட அதை தான் சொன்னேன்.
11 வருஷம் அந்த பிள்ளை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவர் இந்த பூமியில் அனுப்புனார். காரணம் 8வது மாதத்தில் அவளை நார்த் இந்தியாவுக்கு கூப்பிட்டு போனாங்க ஊழியத்துக்கு. மறிக்கிறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் அவள் ஃபீல்டில் இருந்து ஊழியம் பண்ணிட்டு தான் மறிச்சா. ஸோ இந்த 11 வருஷம் ஆண்டவர் ஒரு திட்டமாக தான் கொடுத்தாரு. ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அவளை இங்கே கொண்டு வந்தார். அதை நிறைவேற்றுறதுக்கு எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிட்டார், அவ்வளவுதான். அது அவருடைய பொருள், எங்கள் கையில் கொடுத்தாரு. அவளை வச்சு எங்களுக்கு பெருமை, சந்தோஷம், சமாதானம், சொந்தம், பேர், புகழ் எல்லாம் கிடைச்சிது. அவளை வச்சு எங்கள் குடும்பத்தில் நிம்மதி எல்லாம் அவளை வச்சு எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிது இந்த 11 வருஷம். திருப்பி அவர் கேட்டார், அவ்வளவுதான், கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். இதில் எனக்கு எந்த வருத்தம் கிடையாது, எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் கிடையாது. மேரிக்கும் இப்போ அந்த வருத்தம் கிடையாது. நேற்றைக்கும் ஒருத்தர்கிட்ட அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு சின்ன குழந்தை ஆசைப்படும் போது அந்த பிள்ளை கையில் ஒரு ட்ரக்கு இல்லை ஏதாவது ஒரு பொம்மையை கொடுப்போம். அது கொஞ்ச நேரம் சந்தோஷமாக அதை வச்சு விளையாடும். திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சோடனே அதை வாங்கிட்டு நம்ம வேற ஏதாவது ஒன்று கொடுப்போம், அதை வச்சு அது சந்தோஷமாக விளையாடும். அதே போல தான் இந்த 11 வருஷம் ஆண்டவர் ஜெஸ்ஸியை எங்கள் கையில் கொடுத்துருந்தாரு. நல்ல சந்தோஷம், எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்தாரு. இப்போ திருப்பி ஆண்டவர் வாங்கிக்கிட்டாரு. நிச்சயம் அடுத்தது உடனே வேற ஏதாவது ஒன்று எங்கள் கையில் கொடுப்பாரு. அது பிள்ளையா இல்லை வேற அது ஆண்டவருக்கு தெரியும். எங்களை திரும்பவும் சந்தோஷமாக வைத்துக்கொள்வதற்கும், எங்களை ஆறுதல் படுத்துவதற்கும், எங்களை பெருமைப்படுத்துவதற்கும், எங்களை திருப்பி நல்லா வாழ்கிறதுக்கும், நாங்கள் நிம்மதியாக சமாதானம் வாழ்கிறதுக்கும் எதையாவது ஒன்று கொடுப்பாரு. இப்படியே விட்டுற மாட்டார். அந்த தைரியம் இருக்குது. அந்த தைரியம் எனக்குள்ளே வந்ததுனால தான் நான் வந்த எல்லாருக்கிட்டையும் நான் அதை தான் சொன்னேன். ஜார்ஜ் அண்ணங்கிட்டனே காலையிலே அதை தான் சொன்னேன். ஆனால் கூட்டத்தின் துவக்கத்திலேருந்து ஒன்றை தெளிவுபடுத்துங்க, எங்களுக்கு ஆறுதலுக்காக இல்லை. ஏன்னா ஆண்டவர் நல்ல பலத்தை கொடுத்துட்டாரு, ஆறுதலை கொடுத்துட்டாரு, தைரியத்தையும் கொடுத்துட்டாரு. தொடர்ந்து ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் ஆண்டவர் எங்களுக்காக. அதில் ஓடுறதுக்கு எங்களுக்கு பலன் வேணும். அதுக்கு எல்லாரும் வந்து நின்று எங்களுக்கு தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த கூட்டத்தையும் அப்படியே நீங்கள் எங்களுக்கு நடத்தி கொடுங்க அப்படி தான் நான் கேட்டேன். ஸோ வந்திருக்கிற எல்லாருமே நீங்கள் எங்களுடைய ஆறுதலுக்காக எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணுறீங்களோ அதே போல் நாங்கள் ஓடணும், கடைசி வரைக்கும் ஓடணும். ஆண்டவர் எங்களுக்கு வச்சிருக்கிற பாதையில். ஏன்னா இந்த இழைப்பெல்லாம் புதுசெல்லாம் கிடையாது. உலகத்தில் நான் மட்டும்தான் அனுபவிச்சேன்லாம் கிடையாது. எனக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இதை விட பெரிய இழப்பெல்லாம் அனுபவித்து தொடர்ந்து ஓடி இருக்கிறாங்க. அதுபோல் நான் ஓடணும். ஏதோ சும்மா இழந்துட்டேன்னு இதை வச்சு நான் பெருசாக ஒன்றும் நினச்சிடக்கூடாது. ஏதோ பெருசாக தியாகம் பண்ணிட்டோன்னு இன்னும் பெரிய வேலை இருக்குது எனக்கு தெரியும். அதனால் ஆண்டவர் தொடர்ந்து எங்களை பலப்படுத்த, அதில் ஓட எங்களுக்கு உதவி செய்யுமாறு ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.